வாழ்க வையகம். நண்பர்களே, பெண்கள் நலம் அப்படிங்கிற பேர்ல ஒரு 5 நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகுப்புல பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். குறிப்பா பெண்கள் சம்பந்தமா, இந்த கர்ப்பப்பை சம்பந்தமா, குழந்தை பெற்றுக்கிறது சம்பந்தமா, ஒரு பெண்ணுக்கு என்னமெல்லாம் பிரச்சனை வருமோ, உடல் ரீதியா, மன ரீதியா எல்லாத்துக்கும் தீர்வு. எனவே இந்த வகுப்புல எல்லா பெண்களும் கலந்துக்கங்க. மாணவிகள், அம்மாக்கள், பாட்டி கூட கலந்துக்கலாம். எல்லாரும் கலந்துக்கலாம். ஏன் ஆண்கள் கூட கலந்துக்கலாங்க. ஆண்கள் கலந்துக்கிட்டு தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா, உங்கள் வீட்ல இருக்கிற பெண்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது, உங்களுக்கு புரிஞ்சனால சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். பெண்கள் நலம். இந்த மாதவிடாய் ஆன முதல்ல மாதவிடாய் ஆகிற பெண் குழந்தைங்கள்லேருந்து தொடர்ந்து திருமணம் ஆகிறது, திருமணத்துக்கு முன்னால், திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய மாதவிடாய் தொந்தரவுகள், இதுக்கான தீர்வுகள பார்க்க போறோம். இது ஹார்மோனினுடைய தூண்டுதல்னால வரக்கூடியது தான். இது இயல்பானது, இயற்கையானது. இது பயப்படும்படியான விஷயம் இல்ல. இந்த சமயத்துல குழந்தைங்க ஒரு வேளை பலவீனமா இருந்தாங்கன்னா, ஒரு விதமான வலி அவங்களுக்கு ஏற்படும். காரணம் அந்த சூடு. அடிக்கடியுமே மாதவிடாய் வர சமயத்துல எல்லாம் வலி இருக்குதுன்னா, அடிவயிற்றுல விளக்கெண்ணெய் தடவிக்கலாம். விளக்கெண்ணெய சுத்தமான ஆமணக்கு எண்ணெய அடிவயிறுல ஃபுல்லா தடவி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் படுக்க வச்சுருங்க. சரிங்களா? இந்த வைத்திய முறை நம்முடைய பாரம்பரிய வைத்திய முறை. சில பிள்ளைகளுக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைவா இருக்கும். ஹார்மோன்ஸ் நல்ல வேலை செய்யும். ஆனா, இரும்பு சத்தினுடைய குறைபாடு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கூட என்ன ஆகும் அப்படின்னா, பெரியவங்களுக்கு கூட ஓவர் ப்ளீடிங்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முதலாவது இரும்பு சத்து குறைபாடு, ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ உடனே நான் ஹாஸ்டல்ல இருக்கிறேன். இல்ல என் குழந்தை தனியா இருக்கா. அவளுக்கு நான் சொல்லி நான் இத உடனடியா அந்த குழந்தைக்கு வலிய நீக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடனடியா ஈஸியான விஷயம். எல்லார் வீட்லயும் துவட்டிக்கிற துண்டு இருக்கும்ல, காட்டன் துண்டு. அந்த காட்டன் துண்ட நனைச்சு, பிழிஞ்சிட்டு, நல்லா மடிச்சு, அடி வயிற்றுல அப்படியே போட்டுட்டு படுத்துக்க சொல்லுங்க. 1/2 மணி நேரம் போட்டிருந்தா போதும். இந்த பெயின்ஃபுல் மென்சுரேஷன் சொல்லக்கூடிய ஹெமரோஜியா உடனடியா சரியா போகும். அளவுக்கு அதிகமான வலிங்கிறது சரியா போயிடும். சூடு தணியும். அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆயிடுவாங்க. அந்த உளைச்சல், டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும். முதலாவது உங்களுடைய ஆப்ஷன் என்னவா இருக்கணும்னா, நாட்டு மாதுளை பழம் தோலோட மேல கூட திக்கான தோல் கிடையாது. அந்த பழத்த ஒட்டி ஒரு மெல்லிய ஒரு லேயர் மாரி ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா? ஒரு வெள்ளையும், மஞ்சளும் கலந்த மாரி. அதோட சேர்த்து நீங்க ஜூஸ் அடிச்சு குடிக்கணும். ஏன்னா, இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுனால உங்க ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும். உடல் முழுவதும் இருக்கக்கூடிய சூடு தணியும். நரம்பு மண்டலத்தின் வழியாக சூடு பரவி உறுப்புகளை பாதிக்கிறத நீங்க தடுக்க முடியும். ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல கூடிய நாளமில்லா சுரப்பிகளை சரியா சுரக்க வைக்க முடியும். மருந்து மாத்திரையே இல்லாம தைராய்ட குணப்படுத்த முடியும். சுண்ணாம்பு சத்து குறைபாட எந்த ஒரு ரசாயன கலவை கலந்த மாத்திரையும் சாப்பிடாம சரி பண்ண முடியும். அதே மாதிரி தோல் எப்பவுமே மினுமினுப்பா, இளமையா நம்ம வச்சுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் குளியல் அற்புதமானது. படிப்போ, வேலையோ உடல் ஆரோக்கியத்தை விட முக்கியம் கிடையாது. சூடு காரணமா நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஏற்கனவே, எண்ணெய் குளியல் எவ்வளோ முக்கியம்னு. இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்காம, பழைய சோறு தண்ணி எடுத்துக்காம, உடம்புல சூட்டை தணிக்கிறதுக்கான வேலைகள், உணவு முறைகள் எதுவும் சரியா ஃபாலோ பண்ணாம, காற்றோட்டம் உள்ளேயே போகாத அளவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்றதுனால, இந்த நீர்க்கட்டிகள் வருது. என்ன ட்ரெஸ் ஒரு காரணமா? நெறைய பிள்ளைங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கு. சொன்னாங்க, "அ அப்படிலாம் இல்லையே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே." ஒரு வேளை இன்னைக்கு வராம இருக்கலாம், நாளைக்கு வரலாம். அவ்வளோதான். நாள் வித்தியாசம் தான் இந்த பிரச்சனை வர்றதுக்கு. பெண்கள் நலம். ஒரு அற்புதமான, ஒரு அத்தியாவசியமான வகுப்பு. எல்லா பெண்களும் கலந்துக்கணும். எனவே பெண்கள் நலம் அப்படிங்கிற 5 நாள் ஆன்லைன் வகுப்புல கலந்துக்குங்க. இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு. இந்த வகுப்பு ஜனவரி மாசம் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடக்குதுங்க. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. பெண்கள் நலம் அப்படிங்கிற வகுப்பு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மாலை 7 முதல் 8 மணி வரை இந்த வகுப்பு நடக்குது. விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு. விருப்பத்தொகை அப்படின்னா என்னன்னா, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. நீங்க விருப்பப்பட்டு எவ்வளோ தொகை செலுத்தியும் கலந்துக்கலாம். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா, ஆன்லைன்ல மட்டும் தான் பதிவு செய்ய முடியும். anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்ல கீழ போயி நீங்க ஈவென்ட் பேஜ் இல்லன்னா புரோகிராம் ஃபைண்டர் அப்படின்னு தேடி, அதுல பெண்கள் நலம் அப்படின்னு டைப் பண்ணி, இந்த வகுப்ப நீங்க விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். வாருங்கள் நண்பர்களே!
பெண்கள் நலம் ரொம்ப முக்கியம். இந்த அருமையான வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.